காட்சியை காணும்போது காண்பவர்களாம் வியக்கபடி ஆளும் சோ சோ ஆயிலோட்டி கொண்டிருக்கக்கூடிய குறிஞ்சி கொற்றவனின் குலமகளே, நீர் வாழ்வு, உன் குலம் வாழ்வு. உம்மை பற்றி அனைத்து விவரமும் யாம் அறிவும். இருந்தாலும் உம்மை பற்றி உம்மிடத்திலே ஒரு சில விவரங்களை நான் கேட்க வேண்டும். தாங்கள் பதில் எடுத்துரைக்க வேண்டும். பதில் வருமா? கேட்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. கண்டிப்பா கேளுங்க. கேட்டதற்கு தகுந்த பதிலை சொல்ல முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு கற்றது கையமன் அளவு, கல்லாதது உலகளவு இருக்காங்க. கேட்கிற விஷயங்களை கேளுங்க. தெரிந்தால் பதில சொல்றேன், தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. தங்களுடைய பெயர் வள்ளி. அப்பா பேரு நம்பி தலைவன். அம்மா பேரு நங்கை. செய்யும் தொழில் காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருணை சிந்தனை. யாருக்கு? கந்த பெருமானுக்காக. எந்த திணை? செந்தினையை படைக்கிறோம். கருணை யாருக்கு? எங்களுக்காக எடுத்துக்கிறோம். ஏன் ஒண்ணு முருகனுக்கு ஒண்ணு உங்களுக்கு படிக்கிறீங்க? இதுல கொஞ்சம் அதாவது உஷ்ணம் தரக்கூடிய தன்மை கருணையில இருக்கு. செந்தினையில கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை இருக்கு. இறைவனுடைய மனம் என்னைக்கே குளிர்ந்தா நாங்க நல்லா இருப்போம் இல்லையா? என்றோ அனலாசன் ஒருவருடைய விழுங்கிய காரணத்திற்காக அருகமுள் மாலை சூட்டப்பட்டது. ஆனால் இன்று வரையும் சூட்டுகிறோம் என்றால் இறைவனுடைய மனம் எப்பொழுதுமே குளிர்ந்து அதுக்காக நீ வந்திருக்கீங்க. எப்போதுமே முருகன் குளிர்ச்சியா இருக்கணும். ஆமா, இடமே குளிர்ச்சியான இடம் தானே. மலை சார்ந்த பகுதினால வேவி விளைச்சாரு. இந்த பாருங்களேன், இடம் சுனை நீர் அறிவியல் எல்லாமே இருக்கு. இடமே குளிர்ந்தது. அதான் முருகன் நல்ல மனம் குளிராதான் இருப்பாரு. அவர் ஏற்கனவே குளிர்ந்தானே. நீங்க வந்துட்டு குளிர்ந்துட்டீங்களா இல்லையா? அவர் ஏற்கனவே குளிர்ந்தா இருக்காது. நீங்க என்னத்த குளிர் வைக்க போறீங்க? அவருக்குள்ள இருந்தாலும் இறைவன் இப்ப எல்லா தெய்வமே வந்து எந்த நேரமும் மன ஆக்ரோஷத்தோடு இருந்தாங்களா? ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு அறக்கடை அழிக்கும் பொழுது ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல உக்கிரமா இருப்பாங்க. அதற்கு பிறகு மீண்டும் மன அவதாரம். அப்ப நீங்க முருகனுடைய எந்த அவதாரத்துல உக்கிரமா இருக்காரு நீங்க கொண்டு அணைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது பல அசுரர்களை வதைக்கும் பொழுது அவர் அதிக கோபம். சூரபதமனை எடுத்துக்கோங்க. சூரபதமனை வதம் செய்ததுக்கு பிறகு அதிகமான கோபம். மனிதனுடைய உடம்புல உஷ்ணம் அதிகமாகல, கோபம் அதிகமாகும். அந்த உஷ்ணத்தை தணிப்பது செந்தனைக்கு உண்டு. அதனால நாங்க படைக்கிறோம். அப்படி நீங்க ஏன் காவல் பண்றீங்க? பருவமடைந்த பெண்களை பாதுகாக்கணுன்றது குல வழக்கம். அதற்காக வந்திருக்கேன். குல வழக்கமா? முதலும் நானே, கடைசியும் நானே. அப்ப குல வழக்கம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தொன்று தொட்டு வந்துருச்சு. ஆண்டாண்டு காலமாக பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி அப்படி வர்றது. அதானே குல வழக்கம். நீங்க வந்திருக்கீங்கன்னா நேர்த்தி கடன் சொல்லுங்க. அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ண வந்திருக்கேன். வள்ளியே வரணும். ஆமா, ஏன்னா குமரி காத்தா ஏத்துக்குவாரு. கிழவன் காத்தா அவர் குமரை ஏத்துக்க மாட்டாரு இல்லையா? கிழவி காத்தா குமரை ஏத்துக்க மாட்டாரு. அதனால நீங்க வந்திருக்கீங்க. எதுக்குன்னு கேளுங்களேன். ஏன் ஆம்பளை பிள்ளை? நான் ஏற்கனவே சொன்னேன், அத்தனையும் தரத்துலையா போச்சு. பொம்பளை பிள்ளை என்ற கவலை. அதனால வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பணத்தில் கண்டெடுக்கிறாங்க. முருகனுடைய அனுகிரகத்தால் இந்த குழந்தை கிடைச்சுன்னு சொல்லி தகுந்த பருவத்தை அடையும் பொழுது கருணை சிந்தனைகளை வச்சு காவல் குறை சொல்றேன். நேர்த்தி கடை. கிழவி காத்தால் குமரன் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்றீங்களே, இடத்துக்கு தலைவி யாரு? நான் தான். அப்புறம் நீங்க காத்தா ஏத்துக்க மாட்டாரு. நான் ஏற்கனவே கிளவியாத்தானே இருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க தலைவி என்றால் அகராதி முறைப்படி என்ன அர்த்தம்? கிளவின்றது. அப்ப நீங்க காத்தா எப்படி ஏத்துக்குவாரு அவரு? நான் கிளவி அப்படின்றதுக்கு பொருள் இருக்குங்க. கிழவியா கிளவியான்றது இருக்கு. கிழவி அப்படின்றதுக்கு பழுத்த பழம் தாங்க. சரி, இப்ப நீங்க கிழவனா குமரனா? நீங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? கிழவன் குமரன் ஆக முடியுமா? ஆனாமே குமரன் கிழவன் ஆக முடியல. எடுத்துட்டாங்களே. கிழவன் யாரு குமரன் ஆனது? தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய இளமை பருவத்தை விட்டு கொடுத்தான். சரி, யயாதி மன்னனுடைய பிள்ளை யூத் என்று சொல்லக்கூடிய பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக இளமை பருவத்தை கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆசை அடங்கல மனைவி மீது. அதனால எனக்கு வயசு போயிடுச்சுடா, என் மனைவிகள் 2 மனைவியை கட்டி வச்சிருக்கேன், 2 மனைவி கட்டி நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி கேட்டதுனால பெத்த மகனே தகப்பனுக்கு இளமை பருவத்தை கொடுத்தானா. கிழவி குமரி ஆயிருக்க தெரியுமா? நீங்க எப்படி இந்த மாதிரி கதைகள்லாம் எப்படி இருக்கிறீங்க? என்னையா கிழவி காத்தா குமரை ஏத்துக்க மாட்டாரான்னு சொன்னது இதுதான். கிழவி இன்னைக்கு பாத்துக்கங்க தமிழ காத்துக்கிட்டு இருக்காரு. அவள் அவை மூலாட்டி தான கதை. காவலுக்கு வந்திருக்கீங்களா? என்ன சொல்லி பரவேற்ற? ஆளோட சோனு. அதுல என்ன அர்த்தம்? கந்தாவா அப்படின்றது காக்காத, முருகப்பெருமானே வருக அப்படின்றது வரவேற்கிறோம். அப்ப முருகப்பெருமானை எந்நேரமும் மனதில் நினைத்துக் கொண்டு காவலை சரியா கவனிச்சுக்கிறீங்க. அவருக்காக காக்கிற கவலை அதனால வாங்கன்னு வேண்டேன். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நான்கு, சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, இலக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 மறந்து. ஆபத்துக்கு உதவா நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு வர்றேன். ஓ, நீங்க என்ன கேக்குறீங்களா? சரி, ஆபத்துக்கு உதவா பிள்ளை. சரி கேளுங்க. நீங்க இல்ல வேணாம் கேளுங்க. நான் அப்ப நானா கேக்குறேன். நீங்க விட்டு கொடுக்குறேன். கெட்டு போனது கிடையாது. நான் விட்டு கொடுத்து வரேன். நான் விட்டு கொடுத்துறேன். இல்ல பரவாயில்லையே, இடையில இல்லங்க பயம் வந்துருச்சு. நான் கேட்டுக்கிட்டு நீ தான் இடையில கேட்ட. அப்ப நீ தான் பயப்படுற, நான் கேட்கறேன். நடுங்குதையா
செய்தி யாரு பயம் வந்துருச்சா? இது எங்கேயோ கேட்ட வசனமா இருக்கு. சரி சரி இருந்துட்டு போகுது. இல்ல ஆபத்துக்கு உதவா அப்படின்னீங்களே. நான் தான் உன்கிட்ட கேட்டு சரி பிள்ளைட்டேனே. அட நீ முதல்ல என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க என்ன வேணும்? அம்மா ஒரு விஷயம். நான் கையை நீட்டி நீட்டி பேசுவேன். கையை தான் நீட்டி பேசுறதா இருக்கு. இல்லங்க இந்த கையை நீட்டினா இங்க ஒரு ஆபத்து இல்ல. திரும்பி நான் நீட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பேசுங்க. பொம்பளை பிள்ளை மரியாதை தள்ளி நிலமா நான் சாமியார். நீங்க எல்லாம் எனக்கு அப்பே மாதிரிங்க. உங்களுக்கு நீங்க சாமியார்னு வெளிப்படையா சொல்லக்கூடாது. சாமியார்னா எந்த பொம்பளை பிள்ளை பக்கத்துல வந்திருந்தாலும் சரி, ஐம்புலங்களை அடக்கி ஆளணும், அவர் தான் சாமியார். நீங்க நான் பக்கத்துல நிக்கிறதுக்கே முடியலன்றீங்க. பேசுங்க. தள்ளி நிலுமா சொல்லுங்க சாமி. இதெல்லாம் எப்படி புது விஷயமா இப்ப சிந்தனையில மாத்துறது? யாரு பாருங்க எப்படி எல்லாம் என்னைய கக்கி போடணும். சரி என்ன ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருமசிக்கு உதவாத தாகத்தை தீரா, தண்ணி தரித்திரமையா, பெண்டி, கோபத்தை இறக்கா, வேந்தன், குருமொழிகளா, சீடன், பாவத்தை தீரா, தீர்த்தம், பயனில்லை, எழுந்தானே. மண்ணாடி வந்தது மகாபாரதம், பெண்ணால் உருவானது மகாபாரதம், ராமாயணம். நீ என்னைக்காவது ஒரு நாள் பக்கத்துல நிக்க போற ஏறிட்டே உட்கார போய் பாத்துட்டே இரு. எதுல இதிகாசங்கள் எத்தனை? யாரு நீங்க? இதிகாசங்கள் எத்தனை? இருக்கிறது 3/4 கிலோ எலும்பு, 1/4 கிலோ சதை, மொத்தத்துல 1 கிலோ தான் இருக்கு. இதெல்லாம் எப்ப இதெல்லாம் தூசி மாதிரி ஆடி ஆடி காத்துல அம்மி பறக்கும் உம்மி பறக்கும்னாங்கல்ல, அது மாதிரி இது தூசி. நீ நினைச்சுக்கிட்டே இருக்கு நம்ம பெரிய மலை, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மலையை குடைகிறது உள்ளிதே பாத்துக்க. எது இன்னமும் எந்த காலத்துல இருக்காருன்னு தெரியல சாமி. சாமி இவ்வளவு மக்கள் இந்த வண்டி வந்துருச்சா? பெரிய பெரிய மலையை குடைகிறது தம்மா துண்டு புளியா இருந்தது மலையேறி போச்சு. இன்னைக்கு யாருங்க இந்த புளி? இதுவே மலைக்கு போய் கிடக்குது. கம்ப்ரஸர் வச்சு அடிக்கிறோம். மலை மலையை தானே பேசுறீங்க, நான் அதுக்கு சொல்ல வரேன். இதுவே தம்மா துண்டு இது வந்து புளியா இருந்தா பரவாயில்ல. ஆணி ஆணி மலையை சொதுக்க முடியுமா? ஆனா ஒரு விஷயம் வச்சு இறுக்கி புடுவி. எத்தனை மிளகா இருந்தாலும் சீனி சீனி மிளகா பார்த்திருக்கியா? சாப்பிட்டிருக்கியா? பாத்திருக்கேன் அழகா. ஐயோ அது செடியில கிடக்கும் போதே அம்பூட்டு அழகா இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும் தெரியும். சின்ன சின்ன சொல்லாதம்மா அனுபவம் பேசுது. அம்மா உண்மைதான். சரி உன் வயசுக்கு நீ பேசும்போது என் வயசு நான் பேச மாட்டேன். கடவுளே பள்ளிக்கு வயசு 13, நாரதனுக்கு எத்தனை வயசு? நீ பேசும்போது நான் பேச மாட்டேன். சரி சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கா சீனி மிளகா அந்த விஷயத்தை சரி விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் மரியாதையாக பேசக்கூடிய அந்த பழசெல்லாம் விட்டுட்டு நான் இந்த மாதிரிலாம் போறது இல்லை. நான் சபையறிந்து பேசணுமா? சமயம் அறிந்து பேசணும். சில நேரங்கள்ல பேசாமல் எந்த மரத்தை வாச்சிட்டு மனிதனை பேசிட்டு அங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும், பேச விட்டு பார்க்கணும். மரம் கோணலான நூலப்படி, மனம் கோணலான நூலை படி. ஏன்னா அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சொந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது. சொன்னவன் யாரு? அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவங்க சபைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இங்க அங்கத்திலையும் குறவு கிடையாது, சந்தகத்திலையும் சந்தத்திலையும் குறவு கிடையாது. சரிங்களா? இந்த இங்க ஏறிடுவேன், இதுல ஏறிடுவேன், அப்படி ஏறி வேற எங்கேயாவது செய்தது முதல்ல தவறுமா? ஏமா பக்கத்துல எங்க பக்கத்துல இருந்து பேசக்கூடாதா? ஆம்பளையா யார் நீங்களா? என்ன விஷயம்? நீ எப்படி இல்லங்கறியா? நீங்க அதாவது 3 ஆசையை வெறுத்து வரணும். வெறுத்துட்டா ஆம்பளைன்னு அர்த்தமா? அதுக்கு நான் சொல்ல வரலையே. இப்ப நீ எந்த அறிவுல எப்படி சொன்ன? நீ ஆம்பளைன்றீங்களா? ஆசை இருக்கிறதுனால தான் நீங்க ஆம்பளைன்றீங்க. ஆம்பளையான்னு கேட்டியே, எப்படி கேட்ட? அப்படியே கட்ட பிரம்மச்சாரின்றீங்க. பிரம்மச்சாரினா ஆம்பளை இல்லையா? என்னங்க இருக்கட்டுங்க. உங்களை பிள்ளைய பார்த்தாலும் அந்த ஆசை என்பது இருக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால என் பக்கத்துல வராதன்றீங்க. சொல்லுங்க. உன்னுடைய மனதுல தவறான எண்ணம் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை பக்கத்துல வராதன்னே. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட எனக்கு ஆசை இருக்கு நான் சொல்லல. உனக்கு ஆசை இருக்கு, எனக்கு கிடையாது. உன்னுடைய ஆசை வருமா? ஒரு கிழவனை பார்த்தா குமரிக்கு ஆசை வருமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். அடைஞ்சிருக்க பருவம், இப்ப தானே பருவம் அடைஞ்சிருக்க. இந்த நேரத்துல ஆசைகள் அதிகரிக்கும். உன்னுடைய மனதை அலைவாயக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ அங்கிட்டு நிலமானே. நீ உடனே என்ன ஒரே வார்த்தை கேட்டேன். கிழவனை பார்த்தா குமரிக்கு ஆசை வருமா? குமரிய பார்த்து கிழவனுக்கு ஆசை வந்திருக்கு. ஆசை வந்ததுனாலதான் பருவமுடையான ஒரு குமரி பிள்ளைய கிழவன் குமரி ஆக்கினான். கிழவன் குமரி ஆக்கினான். அப்ப ஆசை எங்க இருக்கு? நீங்க எல்லாம் வெளியில நான் முனிவர்னு சொல்லாதீங்க, வெக்கமா இருக்கு. அம்மா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பராசர முனிவர் போறாரு, போய்க்கிட்டாரு. ஒரு ஒரு பெரிய ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில் இருக்கிறது அக்கறைக்கு போகணும். அப்ப அந்த இடத்துல ஒரு பரிசல் ஓட்டுற பெண்மகள் இருக்கா. அந்த பெண்மகள்கிட்ட அம்மா இனி இக்கரையிலிருந்து அக்கறையில் உண்டி விட்டுரு அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மகள் சரி சாமி வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறி கூட்டிட்டு போயிருக்கா. கூட்டிக்கிட்டு போய்க்கிறோம். நீங்க சொன்னீங்களே கிழவன் பொம்மரி ஆக்கின ஒரு பெண்மகள்னு, அது முனிவனுக்கு வந்த சபலம் கிடையாதுங்க. உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அன்று அவர் அந்த மாதிரி செய்யலைனா போராக போய்க்கு இருக்கும் போது இந்த நேரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கூடினால் உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்மகன் பிறப்பான். எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை செஞ்சா நல்லது நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். அப்பதான் பார்த்தாரு. இந்த பெண்கிட்ட கேட்கிறாரு, இந்த நேரத்துல இப்படி நடக்குமா? மறுபடியும் ஒண்ணு சொன்னோம்னா ஒரு குழந்தை நல்ல குழந்தை உலகத்திற்கு கிடப்பேன். அப்ப அந்த பெண்மகள் என்ன சொல்றா? சுவாமி அண்ணன் பருவமடையிலேயே அப்படிங்கும்போது பருவமடையாத பெண்ணை மச்சகந்திங்கிற பெண்ணை பருவமடையை வச்சு பரிமளகந்தியாக மாற்றி இருவரும் கூடினார்கள். உலகத்திற்கு வேதங்களை வகுத்து கொடுத்து கிருஷ்ணதுவை வாயனார் என்று சொல்லக்கூடிய வேத வியாசர் உதித்தார். அப்ப
அவர் ஆசைப்படல அந்த நேரத்துல. அதனால நாங்க என்ன சொல்றோம், உலகத்திற்காக நாங்க என்ன எது செய்யணுமோ அதை நாங்க செஞ்ச நன்மைகளை நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் வேற, நீங்க தேவரிசியா பட்டம். தேவரிசி கட்ட பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி ராதாகிருஷ்ண மந்திரத்தை ஓதினால திரும்ப அந்த நாரதர் அப்படின்ற ஒரு பிரதி இத்தனை இருந்த நீங்க அதை பேசக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் தனி தன்மை உண்டு, தனி சிறப்பு உண்டு. நீங்க அப்படி கிடையாதுங்க. மூவாசை வெறுத்தவர் தான். மண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, பொருளாசை கிடையாது. வெறுத்தது ஒரு விஷயம் கிடைக்குங்க. ஒரு கிழவி பெருமாள் கோவில், இந்த கோவில்ல அனுதினமும் ஒரு கிழவி என்ன பண்றா, அந்த வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு அனுதினமும் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்யறா, கூட்டிக்கிட்டு இருந்தவா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அங்க இருந்த ஒரு ஆழ்வார் என்ன பண்றாங்க, ஆழ்வாருடைய சிதன் என்ன பண்றாரு, ஆக அந்த அம்மா ஆழ்வார் என்ன பண்றாரு, ஆழ்வாருக்கு மொத்தம் எத்தனை பேரு, 12 பேரு. ஆழ்வாருக்கு என்ன யாருடைய பெருமையை சொல்றவங்க, நாராயணனுடைய பெருமையை சொல்றவங்க, பெருமாளுடைய பெருமையை சொல்றவங்க. அங்க இருந்த ஆழ்வார் என்ன பண்றாரு, இந்த அம்மா அப்படி வயசான காலத்துல அப்படி கூட்டி பெருக்கி கோலம் போட்டு இருக்கே, ஏமா உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றா, ஐயா இந்த உடம்புல உயிர் இருக்கு மட்டும் பெருமாளுக்கு தொண்டு செய்ய நான் பிறந்திருக்கேன், ஆக அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்றா. இவருக்கு மன மகிழ்ச்சி. ஆகா இந்த அம்மா இவ்வளவு ஒரு பக்தியா இருக்காளேன்னு சொல்லி கிழவியா இருந்தா பத்தியா அந்த அம்மா அவளுக்காக ஒரு பதியத்தை பாடி கிழவியா இருந்தவள குமரியா மாத்திட்டாரு. கிழவி குமரி ஆக முடியுமான்னு கேட்டனா இல்லையா, கிழவியாக இருந்தவ குமரியா மாறிட்டான். குமரியா மாறினதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல துள்ளலோடு தினமும் ஆலயத்தை பெருக்கிறது, கூட்டுறது, ஏதாவது கோலம் போடுறது. இப்படி அந்த நாட்டை ஆளக்கூடிய மண்ணை வர்றாரு ஒரு சமயம் கோவிலுக்கு சாமி கும்பிட. பெருமாளை கும்பிடுறதுக்கு வரும்போது இந்த பெண்ணு துள்ளி திடீரோட பார்த்தது இவருக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்த காரணத்தினால திருமணம் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கும் பொழுது மன்னனுக்கு பாவம் இவருக்கு வயசாகி போயிட்டே இருக்கு. அந்த பெண் என்று இளமையாவே இருக்கா. இளமையாக இருக்கிறவளை பார்த்து அவர் கேட்கிறாரு, ஏமா நீ இளமையாவே இருக்கியே, என்ன காரணம் கேட்கும் பொழுது நடந்ததை சொல்ற அந்த அம்மா சொல்லும் பொழுது எங்கே அந்த ஆலயத்துக்கு போறாரு இவர். திரும்ப போய் பார்த்தா இங்க அந்த ஆழ்வார் இல்ல. ஆழ்வார் இல்ல, ஆழ்வாருடைய சீடன் இருக்காரு. எப்பா உன்னுடைய குருநாதருக்கே அந்த தன்மை இருக்கும் பொழுது நீ அவற்றை பாடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், உனக்கு அந்த தன்மை இருக்கும். என்னுடைய முதுமையை நீக்கி எனக்கு இளமை பருவம் தான் அப்படின்னு கேட்கிறாங்க. இளமை பருவத்தை தாண்டி கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அந்தமா வயசான காலத்துல தொண்டு செஞ்சா அதனால என்னுடைய குருநாதர் மாத்தினாரு, உங்களுக்கு ஏன் நான் இளமை தரணும் தர முடியாதுன்னுட்டா. என் நாட்டுக்குள்ள இருந்து நான் கொடுக்கக்கூடிய காசை வாங்கி சாப்பிட்டு கடைசியில எனக்கே நீ வந்து இளமையை தரமாட்டேன்னு சொல்லிட்டுல, என் நாட்டுக்குள்ள உனக்கு என்னடா விட டே இருக்காடா போட, என் நாட்டை விட்டு வெளியில போடான்னு. அப்பதான் பார்த்தாங்க நேர வாத்தியார்ட்ட போய் சொன்னார், ஐயா இந்த நாட்டை ஆளக்கூடிய மண்ணே இந்த நாட்டுல இருக்க கூடாதுட்டாரு, நான் நாட்டை விட்டு வெளியே போறேன்னாரு. அப்பதான் அவர் சொன்னாராம், என்னுடைய மாணவன் நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லி நேர கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போனவர் அங்க ஒரு கவியை பாடினாரு. அது என்னது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கணிகண்ணன் போகின்றான், நானும் போகின்றேன், காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், நீயும் உந்தன் பைனாக பாம்பை சுருட்டி கொள்ளினாரு. உடனே பாருங்க ஆலயத்துல இருந்த பெருமாள் அந்த பைனாக பாயை சுருட்டி கொண்டு இவங்க பின்னாடியே போயிட்டாராம். மறுநாள் மன்னன் வந்து பாக்குறாரு, கோயில்ல சாமியே இல்ல. நடந்தது என்னன்னு கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க நடந்த விஷயத்த. திரும்ப போய் கூப்பிட்டாரா, அந்த மன்னனே கூப்பிட்டாரா, வாங்கப்பா நான் தெரியாம இந்த தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்பதான் திரும்ப அந்த ஆழ்வார் வந்து பாடுறாரு, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், யானும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாம்பை விரித்து கொள்ளுன்னு பாடுறாரு. உடனே பாருங்க திரும்ப வந்து அந்த ஆலயத்துல குடியேறினாராம். அதனாலதான் அந்த ஆலயத்தில் உள்ள பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த ஆழ்வார் யாரு, கிழவியாக இருந்தவளை குமரியாக மாத்தினவர் யாருன்னா திருமழிசை ஆழ்வார். திரும்ப அந்த மன்னன் போய் கேட்ட அந்த குரு, அதாவது மணிகண்ணன் மாணவன் யாருன்னா கணிகண்ணன். இது ஆழ்வாருடைய கதை. இது நல்லா உங்களுக்கு தெரியும். இதிகாசங்கள் எத்தனைன்னு கேட்டீங்கல்ல, என்னென்ன 2. அதான் என்னென்ன ராமாயண மகாபாரதம். மன்னால் உருவானது மகாபாரதம் ஆச்சு, பெண்ணால் உருவானது ராமாயணம் ஆச்சு. இந்த நான் கேட்கிறேன், இப்ப என்ன யுகங்கள் மொத்தம் எத்தனை? 4 யுகம். என்னென்ன? கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம். ஏன்னா அபிஷேக பிரியன் சிவா, அலங்கார பிரியன் விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியன் சூரியன், கரகர பிரியன் சுந்தராம்பா, நடன பிரியன் ருத்ரன், போஜன பிரியன் குண்டோதரன், மோதக பிரியன் நாகப்பெருமாள், சாதக பிரியன் சகாதேவன், கலக பிரியன் நாரதன். நாரதன் தானே, நாரதன் தானே. நாரதர் நாரதர் மரியாதை நாம சொல்லாத. நாரதர்ன்றதுக்கு மரியாதை, நாரதன்றதுக்கு மரியாதை இல்லையா? நாரதான் தானே உங்களை தேவலோகத்துல கூப்பிடுறாங்க. நாரதரே வந்துட்டியா, நாரதரே வந்துட்டீங்களா அப்படின்னா நாரதா வந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க. சரி அதெல்லாம் இருந்துட்டு போது 4 யுகங்கள் சொன்னீங்கல்ல, கிரேதா திரேதா துவாபர கலியுகம்.
கிரேதாபத்துல என்ன புராணம் நடந்துச்சு? ஹரிச்சந்திர புராணம். என்ன கிண்டல? இல்ல என்னங்க, இல்ல ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க மழுப்பி. இல்ல நான் கேள்வி எடுக்கிறது, நீ திரும்ப என்ன கேள்வி எடுத்த பத்தப்ப இருக்க மாட்டேன். நானும் ஒரு மாதிரியான ஆளு, சரிங்களா? பட்டுன்னு போட்டுருவேன், சப்புன்னு அடிச்சு போய் கேள்விமா நீ கேள்விய அடிக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன். வாங்க நில்லுங்க, இப்படி நில்லுங்க. அவங்கள ஒட்டி ஒரு ராசக்கிட்ட நிக்கிறேன் நானு. நில்லுங்க. ஆமா, நான்கு கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கண்டிச்சுக்கோங்க. கிரேதாயுகத்தில் நடந்த பிராணம் என்ன? ஹரிச்சந்திரபுரம். திரேதாயுகத்தில் நடந்தது ராமாயணம். துவாபரயுகத்தில் நடந்தது மகாபாரதம். கலியுகத்தில் நடந்தது கந்தபுரம். இது கலியுகம் தானே? ஆமா. ஹரிச்சந்திர புராணம் எதுக்கு எடுத்துக்காட்டு? பொய் சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது. நீங்களே வாயை திறந்தா அண்ட புழு ஆகாச புழு இப்படி நீக்காத. ஹரிச்சந்திரன் சொல்லாம இருந்தாரு, எல்லாரும் ஹரிச்சந்திரன் ஆயிர முடியாது. அது எடுத்து காட்டினது. மகாபாரதம் எதுக்கு எடுத்துக்காட்டா நடந்துச்சு? அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்க கூடாது, இப்படி இருக்க கூடாது. 5 பேர்த்த கட்டினாலும் அழியாத பத்னியா இருக்கலாம். 5 பேரு. அவ என்ன சாதாரணமாவே 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன தவம்? அது முற்பிரகாரம். பதி வேண்டும் கேக்குற, அதனால உனக்கு 5 கணவன்மார்கள் அமையட்டும். 5வருக்கும் அழியா பத்தினின்ற பேரை தானே எடுத்தா? பத்தினின்ற பேரு, பத்தினின்ற பேரு. ஆமா, அப்ப நானும் சொன்னேன். இல்லையா? அப்புறம் நீங்க அப்புறம் என்ன அதை விட்டு அழுத்தி சொல்றீங்க? சும்மா எல்லாருக்கும் அந்த பட்டத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி ராமாயணம். ராமாயணம் அண்ணன் தம்பினா இப்படித்தான் இருக்கணும். இது என்ன யுகம்? கலியுகம். இந்த கலியுகத்துல என்ன நடந்துச்சு? நடந்துட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு? கந்தபுராணம். எதுக்கு எடுத்துக்காட்டா நடக்குது? கந்தபுராணமா ஒரு ஜாதி மத பேதங்கள் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா? அப்ப நான் வந்து முடிஞ்சிருமா இருக்கு சீக்கிரமாவே? இல்ல, அது இருந்துட்டு போது. அது ஒரு வரமா இதனால ஒண்ணு தப்பு கிடையாது, ஒரு சின்ன விஷயம். சரி, இது எடுத்துக்காட்டா நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கேட்கவா? இது கலியுகம். ராமாயணம் 3வது யுகத்துல நடந்தது. 2வது யுகத்துல. ராமாயணத்துக்கு பிறகுதான் மகாபாரதம், துவாபர யுகத்துல. சரிங்க, இப்ப நான் கேக்குறேன், ராமாயணத்துல இருந்த ஒரு மலை, நல்லா கேட்டுக்குங்க. மலைன்னா நான் சொல்றது மழை இல்ல, மலை. நீங்க சொன்னீங்கன்னா மலையை கொடைகிறது, அதுக்காக வர்றேன் நான். நீங்க கொடைகிறது பெரியாரு. மலையில இருந்து கீழே இறங்கலையோ? இல்ல, மலை ஏறுவான். இன்னும் இறங்கியாச்சு, எல்லாம் வந்துட்டோம். தைப்பூசத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். சரி, சொல்லுங்க. மலை ராமாயணத்துல இருந்தது. உங்களால ஏறினது இன்னும் இறங்க முடியாம இங்கே இருக்காரு. அலாம்பலை அங்கேயே இருக்கு. அதனாலதான் அங்க இருக்கவரை பார்க்க போறதுக்கு இன்னைக்கு எங்க இருந்தோ போய் பஞ்சமா 2 மலையும் தானே கொடுத்தோம். ஏன் 1ல மட்டும் இருக்காரு? அதுவும் இருக்குல்ல. அப்ப கேளுங்க, மலை அப்படின்றதுனால ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ராமாயணத்துல இருந்த ஒரு மலை, ராமாயணத்துக்கு பிறகுதான் மகாபாரதம் 3வது யுகத்துல துவாபர யுகத்துல நடந்துச்சு. இந்த ராமாயணத்துல இருந்த அந்த மலை துவாபர யுகமான மகாபாரதத்துல இருந்துச்சு. மகாபாரதத்துல இருந்து இந்த கலியுகத்திலையும் இன்னைக்கு இந்த பூலோகத்துல அந்த மலை இருக்கே, அந்த மலை எந்த மலை? ராமாயணம் தொட்டு மகாபாரதம் தொட்டு இந்த கலியுகம் தொட்டு இன்றைக்கும் நிலைச்சு நிக்கிற அந்த மலை என்ன மலை? மலையை பத்தி நீங்க பேசுனீங்க, சொல்லுங்க வச்சுக்கோங்களேன், உளிய 2 உடச்சே போடுவேன். பாத்துருந்து மலையை பத்தி பேசுனது அம்மா எவ்வளவு ரோசம் வருதுன்னு பாருங்க. ரோசமா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ராமாயணம் பேசுனீங்களே, ராமாயணத்தை எழுதுனது யாரு? சமஸ்கிருதத்துல தமிழ்லையா? முதல்ல வடமொழியில எழுதுனது வால்மீகி மகரிஷி தான். வால்மீகியா? அதாவது ஆமா, வேற யார் எழுதுனது? வால்மீகி எழுதினாரு. யார்? ராமாயணத்தை கேக்குறீங்க? நாரதர் சொன்னா அவர் தானே எழுதுறாரு. வால்மீகி கதைக்குள்ள வந்தவர். புராணத்தை எப்படி எழுதினாரு? எந்த கதைக்குள்ள எங்க எப்படி? ராமாயணத்தை வால்மீகி தானே. வால்மீகி கதைக்கான என்றார். ராவணேஸ்வரன் தீக்குடி. ஏங்க, அவர் சாதாரண ஒரு திருடனா இருந்தவருங்க. ரெச்சன் என்று சொல்லக்கூடிய திருடனா இருந்தவரையும் மாற்றினவர். அவன் வால்மீகி. அது வால்மீகி. வால்மீகியா? வால்மீகிக்கு என்ன? வால்மீகி முனிவர். வால்மீகினா புற்றுல இருந்து வந்தவன் அர்த்தம். வால்மீகம்னா புற்று. அதனால பிரம்மதேவன் பேர் வைக்கிறார். அதான் இப்ப நாரதர் போனாரு, புத்திமதி சொன்னாரு, தெரிஞ்சுக்கிட்டான். தன் நிலை மறந்து ராமாராமா மராமரா என்று உச்சரித்து நிலை மறந்து ராமாராமன் உச்சரிச்சான். அவன் மேல புற்று உண்டாயிருச்சு. நாரதர் போய் வாய் வச்சு கதைகளை சொன்னாரு. பிரம்மதேவன் காட்சியளித்து புற்றுக்கு மறுபெயர் வான்மீகம். புற்றில் இருந்து நாரதர் கூடிய கதைகளை கேட்டதுனால வான்மீகி என்ற பெயரோடு ராமகாவியத்தை எழுதுவார். இது ராமாயணம். ராமாயணத்துல ராமர் வந்து தன்னுடைய மனைவி சீதாதேவியை மீட்டு வருவதற்காக யாருடைய உதவியை நாடினார்? குரங்கு, வானரனுடைய உதவியை தான். நீ பூலோகத்துல வர மனசு பண்ணுதானேமா? நீங்க நம்ம எல்லா சாமியை குரங்குன்னு சொல்லி கேவலமா பேசுறிய. சாமியை பூரா பார்த்து நம்ம கையெழுத்து கும்பிடுறோம். இப்ப எல்லாரும் என்ன ஆஞ்சநேயா எழுதி வைக்கிறாங்க பாட புத்தகத்துல. குரங்கு அப்படித்தான் எழுதுறாங்க. கேளுமா, எல்லா சாமியும் இருக்கு. எல்லா சாமியும் நம்ம கையெழுத்து கும்பிடுறோம். சரி, நம்மளை பார்த்து கையெழுத்து கும்பிடுறோம். சாமியா ஆஞ்சநேய பெருமாள். ஏமா இன்னொரு சாமி? ஏன் இந்த பூலோகத்துல உள்ள ஒரு ஆண்களை ராமனாகவும் ஒரு பெண்களை சீதையாகவும் பார்க்கிறேன்னு கையெழுத்து கும்பிடுறேன். உன்னைய கூட சீதையாதான் பாக்குறாரு. அவரை போய் குரங்குங்கிறியா? ராமன் சொல்ல முடியுமா இருக்குன்னு நான் என்னன்னு சொல்லல. அவர் நினைக்கிறது பூமியில வாழக்கூடிய அத்தனை பேரும் அப்படி நினைக்கிறாங்க. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? இல்ல, நீ சொன்ன விதம் அழுத்தினிய. அங்க ஆம்பளை குரங்கு மட்டுமா இருக்கு? அவங்க அம்மா, அதாவது ஆஞ்சநேயர் பெத்தலே ஒரு பெண் குரங்கு தானுங்க. வானரங்களுக்கு தலைவனா யாரு? வானரங்களுக்கு தலைவன் யாராங்க? சுக்ரீவன், வாலி. அண்ணன் தம்பி 2 பேர். ஆமா,
யார் இருந்தது முதல்? வாலிதான் இருந்தான். அவன் தானே மூத்தவே. வாலி எப்பேற்பட்ட தன்மை படைத்தவன்? யார் அவனுக்கு எதிர்கொண்டு போர் புரிஞ்சாலும் அவங்களுடைய பலம், அந்த பாதி பலம் இவனுக்கு கொண்டு சேர்ந்து. அதனாலதான் ராமரே மறைந்திருந்து வாலியை தாக்குனாரு. அப்பேற்பட்ட வாலி யாரு நினைச்சாலையும் வாலியை ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ராவணேஸ்வரனாலே ஒண்ணும் பண்ண முடியல. ராவணேஸ்வரனே தன்னுடைய மகனுக்கு விளையாட்டு பொம்மையா கட்டி கொண்டாந்து போட்டிருந்தேன். ஆமா, இவ்வளவு பெரிய வீரமான வாலி எல்லா இடத்துக்கும் போனேன். ஒரே ஒரு பெரிய மலை, அந்த மலைக்குள்ள மட்டும் போக முடியல வாலினால. இன்னைக்கு பெரிய மலைன்னா நமக்கு எந்த மலை? தமிழ்நாட்டுல பெரிய மலை. பெரிய வாலி எல்லா மலைக்கும் போனேன். வாலி போகாத மலை எந்த மலை? அது இந்த மலை. சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். நீங்க அதான் சொல்றல, காற்றையும் சுவாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன நீங்க வந்து கேள்விக்கு கேள்வி பதிலா? கேள்வியே கேட்கல உங்கள்ட்ட. கேள்விக்கு கேள்வி. அப்ப நீங்க கேள்வியாதான் கேட்டேன். கேள்வியாதான் கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப நான் கிட்ட பதில் கேள்விதானே கேட்டிருக்கீங்க. போக முடியாத மலை என்ன மலை? கேள்விதானே. அப்புறம் என்ன பெருசா பேசிட்டு இருக்கீங்க? நான் கேட்டீங்கன்னா நீ கேட்டேனா? ஐயா சொல்லுங்க. முதல்ல கேட்டவன் நானு. ஒரு சின்ன பிள்ளை கேள்வி கேட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த பதில சொல்லிட்டு பிறகு கேட்கறது பெரிய விஷயம். ஒரு விஷயம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? என்னன்னு? நீங்க வள்ளி, ஆமா, நான் நாரதன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நாரதருக்கு தெரியாத விஷயமா? அந்த எல்லா உலகத்துக்கும் போறவர் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்பா. இதே இது நான் கேட்டு நீ பதில் சொன்னு வச்சுக்க, உனக்கு எப்படி தெரியுமா பேர் கிடைக்கும்? எப்படி பாரு, நாரதர் எம்புட்டு உலகம் போறாரு. அந்த கேட்ட கேள்விக்கு வள்ளி யோசிக்காம பதில சொல்லி பிடிச்ச. இன்னொன்னு சொல்ல, வாங்கின பேர் போதும், நீ பதில சொல்லு. இன்னொன்னு சொல்ல, பேர் வாங்கி கொடுக்குறேன். இன்னொன்னு சொல்ல தெரியுமா? இந்த பிள்ளை காட்டிலையும் மேட்லையும் தெரிஞ்ச படிப்பறிவு இல்லாத ஒரு பிள்ளை. இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் முட்டாத்தனமா ஒரு கேள்வியை கேட்டு இந்த நாரதர் நிக்கிறாரு. இவரெல்லாம் என்ன பெரிய மனுஷன காரி கொடுத்து துப்புவாங்க. விவரத்தை கேட்கலாம். சின்ன பிள்ளை முட்டாத்தனமா அந்த யாருகிட்ட போய் இந்த கேள்வியை கேட்குது. இத்தண்டு கேள்வியை கேட்டுச்சு. அதனுடைய அறிவை மெச்சுறதுக்கு இல்லாம பொறாம படுறீங்களே. நீங்க என்ன பெரிய விளக்கணம் படிச்ச விளக்கண கருப்பா? ராமாயணம். அப்ப நான் சொன்ன சொல்லுவியா? என்ன நான் சொல்லிடுறேன். என் காலில் விழுந்து கும்பிட்டு தெரியாம போயிருக்கீங்க. அப்ப நான் சொல்லிட்டா நீங்க கொண்டாடி வந்துறியா? அப்ப இவருக்கு ஆசை இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க. இன்னமும் நான் சொல்றேன், பொண்டாட்டிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. நீ நினைக்கிற ஓம் புத்தி சபலத்துல. எங்க மூலகத்துல பொண்டாட்டினா ஒரு ஆம்பளைக்கு கட்டின பெண்ணாதான் பொண்டாட்டிங்கோம். நீங்க எப்படி? நீ ஓம் புத்தி இன்னும் சபலத்துல போகுது. என் புத்தி சபல புத்தியா உங்க புத்தி சபல புத்தியா? வார்த்தை பிரிச்சு சொல்லி பாருங்க. பெண்டாட்டிங்கிற வார்த்தை பிரிச்சு ஆட்டி படைச்சிருவேன். பண்ணிட்டானே இருக்கு. அதுக்கு என் கூடவே வந்து ஆட்டி வைக்கிறேன். ஆட்டி வச்சனா அப்ப நீங்க பிரம்மச்சாரியா? உன்னை மனைவி என்று சொல்லிட்டாங்க. உன்னை என் மனைவி என்று கூறிட்டாதான் நீ தப்பா நெருங்கிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. அட பக்கத்துல வராம பேச்சு மாறுமா? எனக்கு தலைவலிக்குது உங்க பக்கத்துல வந்தாலே. சரி தள்ளி நில்லு, பதில சொல்றேன். தள்ளி நில்லு. வீடியோ எதுக்கு எடுத்தாப்ல எடுக்க? தள்ளி நில்லுமா, பதில சொல்றேன். பேசுங்க சாமி. சாமியாரா நிக்கிற நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா அந்த அம்மா அவ்வளவு அதா பண்ணுது. அடுத்து ஒரு வருவாரு, அப்படி அவர்கிட்ட போய் நிக்க சொல்லுவா. ஏன்னா அவர் வேற உருவத்துல வருவாரு. அவர்கிட்ட நில்லு பாப்போம். அந்த மாதிரி சாத்திர கதவு மாதிரி இருக்கு. பேசுங்க. ராமாயணத்துல அந்த மலை மகாபாரதத்தை வச்சு அடுத்த கலியுகத்துல இருக்கு. எந்த மலை அப்படின்னு கேட்டா, ராமர் என்ன பண்றாரு? சீதையை மீட்டு வருவதற்காக வானரங்களுடைய உதவியோடு மலைகள் இருக்க கல்ல எடுத்து போட்டு பாலம் கட்டி போறாங்க. சேது பாலம். அப்படி கட்டி போகும்போது எல்லா மலைகளும் கல்ல எடுத்து போறாங்க. கல்ல தூக்கி போட்டு அவங்க நம்மள மிதந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? எல்லா மலைகளும் கல் எடுத்து வந்து கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. சுமேருங்கிற மலையில போய் கல் எடுக்க போறாங்க. போகும்போது ராமர் என்ன சொல்றாரு? ஐயா போதும், அதை கட்டி முடிச்சாச்சுன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கு வந்தாச்சு அப்படின்றாரு. அப்ப எல்லா பேரும் போய்க்கிருக்காரு. ராமரும் போய்க்கிருக்காரு. இந்த பாலத்துல ஏறி ராமருக்கு ஒரு பெண் அழுகிற சத்தம் மாதிரி கேக்குது. என்னடா ஒரு பெண் அழுகிற மாதிரி குரல் கேக்குது. அப்படி பின்னாடி போய் பாக்குறாரு. மலையில இருந்து நீர் வடிந்து கொண்டிருந்ததா. அப்பதான் அந்த மலையில போய் கேட்கிறார், மலையே எதற்காக அழுகிறாய் அப்படின்னு கேட்கும்போது, எல்லா மலையில இருந்து கல் எடுத்தீங்க, என்னுடைய மலையில இருந்து கல் எடுக்க வரும்போது வேணாம் சொல்லிட்டீங்களே. ராமனுடைய பாதம் படாதான்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காரு. என் மலையில இருந்து கல் எடுத்திருந்தா எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்ச மாதிரி இருந்திருக்குமே. ஆனா என் மலையில கல் எடுக்க வரும்போது வேணாம் நீங்க சொல்லிட்டீங்களே, அந்த வேதனை தான் அப்படின்னுச்சா. அப்பதான் ராமர் சொன்னாரா, உனக்கு இந்த பிறவியிலே என்னால் பெருமை கொடுக்க முடியவில்லை. நிச்சயம் அடுத்த பிறவிலேயே நானும் அவதரிப்பேன், நீயும் அவதரிப்பாய். ராமர் கொடுத்த வாக்கு. அந்த பிறவிலே உனக்கு நான் பெருமை சேர்ப்பேன் அப்படின்றார். அப்ப ராமனுக்கு அடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? கண்ணன் அவதாரம், கிருஷ்ண பரமாத்மா. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன குலத்துல அவதரிச்சார் தெரியுமா? யாதவர் குலத்திலே அவதரித்தார். அப்ப என்ன பண்றாரு? உலகம் எங்கும் வெள்ளக்காடு மழை அடிச்சு ஊத்துது. அப்ப தன்னுடைய யாதவ குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அருகிலே இருந்த கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய மலையை தன்னுடைய கையால 7 நாள் தாங்கி பிடிச்சிருந்தாராம். 7 நாள் தாங்கி பிடிச்சிருந்தாரா. அப்பதான் அந்த மலை செலுத்தான், சுண்டு வரல. அப்பதான் அந்த மலை செலுத்தான், ஐயா போன பிரிவில் உங்க பாதம் படும் நினைச்சேன். ஆனா இந்த பிரிவுல 7 நாள் உங்களுடைய கையால என்னை தூக்கி நீங்க எனக்கு பெருமை கொடுத்துட்டீங்க. எப்படி நீ 7 நாள் நீங்க தூக்கி இந்த பிரிவில் எனக்கு பெருமை கொடுத்தீங்களோ, அடுத்த பிரிவில் நீங்களும் அவதரிப்பீங்க, நானும் அவதரிப்பேன் அப்படின்னு. அடுத்த பிரிவில்
அடுத்த முறையில ஏழுமலையானாக அவதரித்தார். அந்த மலையும் அமர்ந்து அவதரித்தது. எப்படி வாக்கு கொடுத்ததாம்? 7 நாட்கள் என்னை தாங்கி பிடித்திருந்தீர்கள், அதே போல பூலகத்தில் உங்களுக்கு நான் சிறப்பு சேர்ப்பேன் சொல்லி இந்த பூமியில 7 நாள் முடிச்சதுனால இன்னைக்கு 7 மலைகளாக அமைந்து 7 மலையாளுக்கு 7 மலையாக காட்சியளிக்கின்றது. ராமாயணத்துல வந்த மலை, மகாபாரதத்துல வந்த மலை, கலியுகத்துல இருக்கிற 7 மலை. மாயாவின்னு சொல்லி ஒரு அரக்கனை வதம் செஞ்சிடுறாரு யாரு? வாலி என்று சொல்லக்கூடிய குகைக்குள் நடந்த சண்டை மாயாவிக்கு இவருக்கும் நடந்த சண்டையில சரி, அதாவது பார்வை சுக்ரீவனை ஒரு வாயிற்படி, அதாவது குகையினுடைய வாயிற்படி வெளியில நிறுத்தி வச்சுட்டு, தம்பி இவனுக்கு எனக்கு போர் நடந்துட்டு இருக்கு, நீ வாயிற்படியிலே காவல் இரு, நான் உள்ளரிக்க போய் அவனோட போர் புரியறேன்னு சொல்லி உள்ளரிக்க போய் போர் நடக்குது. மாயாவி என்று சொல்லக்கூடிய அரக்கனுக்கும் இங்க வாலிக்கும். வாலி கிஷ்கிந்தையினுடைய ராஜா, கிஷ்கிந்தை ஆளக்கூடிய மன்னன். ஆனா பாருங்க, இந்த மாயாவின்ற அரக்கனை கொன்னுட்டாரு உள்ள இருக்க குகைக்குள்ளேயே. வெளியில காவல் காத்த சுக்ரீவன் பாக்குறான், ஒரே ரத்த வெள்ளமா வந்து, என்ன பக்கத்துல நிக்கிறீங்க என்னங்க நீங்க பேசும்போது நான் பக்கத்துல வந்தேன்னா இவருக்கு என்னமோ குத்துது கொடையுதுங்கிறாரு. இப்ப வந்து நின்னா நான் என்ன பண்றது? ஆபத்து அங்கேதான் எலும்பு குத்துதாமா? ஆமா, இந்த வீணை குத்தி பிடிச்சு, வேற ஒண்ணு இல்ல. அவ பாருங்க உள்ள இருக்கிறது ஒரே ரத்த வெள்ளமா இருக்கும். வரவு சுக்ரீவன் பயந்தான். அடிக்கிற இடத்த பார்த்து அடிக்கணும் இருக்குது. அட போங்க சாமி, நானும் ஒரு 30 வருஷமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது தம்மா துண்டு வீடியோ வச்சு ஆட்டிக்கிட்டு போங்க. இதுவே தம்மா துண்டா? ரொம்ப பேசாதீங்க. நீதான் சொல்ற. ஏப்பா என்னுடைய வயசு, எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்றது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு 60-65 வயசாச்சு சரிங்களா, ஒரு 70 வயசாச்சு. நான் ஒரு 70 வருஷமா இந்த மாதிரி வீணைகளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. கிழக்காவி பூத்து போயிருக்கு, அதெல்லாம் பேசாம அமைதியா இருங்க. அப்ப பாருங்க, வெளியில சுக்ரீவன் பார்த்து பயப்படுறான். ஆகா, நம்ம அண்ணன் இறந்துட்டான் போல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஒரு குகையில பெரிய ஒரு கல்லு பாறாங்கல்ல உருட்டி குகையை அடைச்சிட்டு வந்துடுறேன். திரும்ப வந்து வாலி பாக்குறான், ஆகா நம்ம தம்பி நம்மளையும் கொண்டுட்டு கிஷ்கிந்தையை ஆட்சி செய்யணும் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டுதான் அந்த வேலையை பண்ணிருக்கான்ற கோபம் யாருக்கு? வாலிக்கு. வெளியில வந்ததும் திரும்ப பாருங்க, மாயாவினுடைய சகோதரன் துந்துபி என்று சொல்லக்கூடியவன், இந்த துந்துபி தான் அண்ணனை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு மீண்டும் வாலியோட சண்டை போட, வாலிக்கு துந்துபிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல சுக்ரீவனையும் துரத்தி போறான் வாலி. ஏண்டா நயவஞ்சகமா இப்படி சொத்தை அபகரிக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு அப்படின்னு துரத்தி போறாங்க. எல்லா மலையிலையும் போய் போய் ஒளியிற சுக்ரீவன் அண்ணனுக்கு பயந்து. ஆனா ஒரு மலைக்கு போகும் பொழுது துந்துபின்ற அரக்க வாலியை மறிக்க இருவருக்கும் போர் நடக்குது. துந்துபிய 2ஆ கிழிச்சான், 2ஆ கழிச்சு 2 கூறுகளையும் தூக்கி எறிஞ்சான் அங்கிட்டுமா. அப்படி தூக்கி எறியும் பொழுது ஒரு பகுதியில ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த அவர் மேல அந்த உடல் பற்றுது, ரத்தம் தெரிச்சிருது, உடம்புல தவம் கடைஞ்சிருது. உடனே சாபத்தை கொடுக்கிறாரு. இந்த பாவ செயலை செய்தவன் யாரோ, நான் தவம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பாவ செயலை செய்தவன் யாரோ அவன் எங்க வேணாலும் போகலாம். ஆனா இந்த மலைக்கு அவன் வந்தான் அப்படின்னா அவனுடைய சிரசு சுக்குநூறா வெடிக்கின்ற சாபத்தை பெற்றவன் தான் வாலி. சரிங்களா, சாபத்தை பெற்றவன் தான் வாலி. அந்த மலை என்ன மலை அப்படின்னா ருஷ்யமுக பர்வதம். ருஷ்யமுக பர்வதம்னாலே மலை தானே. இந்த ருஷ்யமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையின் மலை பக்கம் தான் வாலினால போக முடியாது. வாலி போனா சிரசு சுக்குநூறா வெடிக்கின்ற சாபத்தை பெற்றவன். சரிங்களா, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? இருக்கட்டும், என்னன்னு நல்லா பேசுறீங்க. நன்றி. உங்கள்ட்ட சின்ன கணக்கு பண்ணலாம்ன்ற நாள் ஆசை. கணக்கு தான் வந்த அளவுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே. உங்க வயசுக்கு இல்ல, இந்த நாடகத்துக்குள்ள வந்ததுல இருந்தே கணக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த விஷயத்துல மட்டும் நீ சொல்லவே சொல்லாது. எப்படி உங்களை பத்தி யாரும் கணக்காக மாட்டேங்குதா? இல்ல அந்த அதை ஏமா நீ அந்த விஷயமே எனக்கு பிடிக்காது. பாத்தீங்களா, நெருக்குற அப்படி. சரி சொல்லுங்க, என்ன கணக்கு? ஒருத்தர் என்ன பண்றா, தன்னுடைய மனைவிக்காக எங்க கதையை நான் உன்ட சொல்லப்போ நீ வாட்டுக்கு உள்ள திருப்பிக்கிட்டு போனேன்னா உங்களே பாத்துக்கிட்டா பறவைகள் இங்கிட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அல்வாடி மேய்ஞ்சிட்டு போயிருந்தா பறவை பின்னாடி கொத்தி பிடிச்சுனா நான் என்ன பண்றது? மனைவி கேட்கிறா, ஐயா எனக்கு கொய்யா பழம் வேணும். 2 பேரும் புருஷன் முன்னாடி போய்க்கிருக்காங்கம்மா, கொய்யா பழம் வேணும்டா அப்படின்னு கேட்கிறா. ஒரு தோட்டத்தை பார்த்து புருஷன் கேட்கிறா. அப்ப புது பொண்டாட்டி புது புருஷன் இல்ல, பொண்டாட்டி எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணுமே. பலசரமா வாங்கி கொடுத்தாங்க, இல்லைன்னா சோறு கிடைக்காது. அப்ப என்ன பண்ற, அதாவது வேற வீட்டு தோட்டமே சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு போனா அந்த தோட்டத்துக்குள்ள போய் உள்ள போய் பிடிங்கிடுறான். ஆனா அந்த இங்க வாமா காலை மறுபடியும் திரும்ப சொல்ல மாட்டேன். எனக்கு கொய்யாக்கு நீ பிடிக்காது சாமி. சரி மாம்பழம் வச்சுக்க, கதை தானே. எப்படி நான் உனக்கு பிடிச்ச பழம் என்ன, வாழைப்பழம் வச்சுக்கோமா? இல்ல அது உங்களுக்கு பிடிக்கும், நீங்களே தின்னுக்கங்க. என்ன கொய்யா பழம் பிடிக்காது, மாம்பழம் பிடிக்காது, கேஸ் மாதிரி பலாப்பழம் வச்சுக்கோமா? இல்ல பலாப்பழம் சுவை அதிகமா இருக்கும். இது பலாப்பழம் ஏதோ ஒரு பழம் கொடுக்க போறேன். அந்த தோட்டத்துக்கு 7 காவலாளி, 7 பேருமா காவல் போட்டுருக்காங்க தோட்டத்துக்காரன். சரி, இவன் தெரியாம உள்ள போயிடுறான். போகும்போது முதல் காவலாளி சொல்றான், ஏய் உன்னை உள்ள போனா முதலாளி பார்த்தான்னா விட மாட்டாரு.
நான் வர்றதுக்குள்ள பிடிக்கிட்டு வந்துரு. ஆனா நீ புடுங்குற பழத்துல பாதி பழத்தை என்ன கொடுத்துறான் அப்படிங்கிற. சரி நான் அடுத்து போறேன். அடுத்து ஒரு காவலாளி அதே மாதிரி நீ புடுங்குறதுல பாதி என்கிட்ட கொடுத்துறான்டா அப்படிங்க. இப்படி 7 பேர் கேட்டாலே ஒரு கணிக்கு தாங்க போனாங்க. போன கதையை கேளு புதுசா. என்ன பண்றேன்? உள்ள போறேன், பழத்தை கொடுக்குறேன். 7 காவலாளி பரிச்சதுல 7வது ஆளுக்கு பாதியை கொடுக்குறேன், மிச்சத்தை கொண்டு வர்றேன். அடுத்து பாதியை கொடுக்குறேன், 6வது ஆளுக்கு மிச்சத்தை கொண்டு வர்றேன். இப்படி எல்லாருக்கும் பாதி பாதியா கொடுத்துட்டு கடைசியில வரும்போது கொண்டாட்டிக்கு ஒரு பழத்தோட கொண்டாந்து கொடுக்குறேன். அப்புறம் உள்ள போய் எத்தனை பழம் கொடுக்குறேன்? 7 பேத்துக்கு எப்படி பாதி பாதி பழமா கொடுத்தேன் குறிச்சு. இவன் கையில ஒரு பழம் தான் மிஞ்சிச்சு. எப்படி ஒரு பழத்தினால பரமசிவன் குடும்பத்தையே இன்னும் பழத்தை விட மாட்டேன். அதனாலதான் பழத்திலேயே கேட்கிறேன். நீங்க மலையை விட்டியா? பழம் ரொம்ப அழிவு போயிடாம பாத்துக்கங்க. அவ்வளவுதான். நீதே அதை பார்த்து வேதனை படம். நாங்க ஒண்ணு இல்ல. நான் எந்த பழத்தை பார்த்து வேதனை பண்றேன்? அழிவு போச்சுன்னா நீ தானே சொல்றீங்க. ஒரு சின்ன விஷயம், நீங்க பழத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. அதாவது தோட்டத்துக்கு 7 காவலாளி 7 காவலாளிகள்ட்டையும் பண்ணிட்டு போறாரு. சரி இருக்கட்டும். பதிலுக்கு நான் ஏதாவது கேட்பேன், பரவாயில்லையா? நீங்க என்ன பண்ண போச்சா? நீங்க என்ன இது தெரியாதா? அந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் கணக்கு பண்ணிதாங்க ஆகணும். நல்லதை கூட்டணும், தீயதை கழிக்கணும், வாழ்க்கையை வகுத்து வாழணும், உற்றார் உறவினர்களை பெருக்கணும். முடிஞ்சுச்சா இல்லையா? அப்ப கணக்குன்றது இருக்குல்ல. சரி அது இருக்கட்டும். எங்க வீட்டுக்கு என் தம்பி வந்திருந்தேன் விருந்தாடி. உடப்ப முடியல. நீங்க கேளுங்க மணி. உடப்ப முடியல பாடாதி பையன் வந்துட்டேன். யாரு? கார்த்திக். என் தம்பி கார்த்திக் பையன். இல்ல ரொம்ப திமுக குண்டா இருப்பேன். அக்கா அப்படி இருக்கு தம்பி. நான் என்ன பண்றது? எனக்கு அம்மா கொஞ்சம் ஊட்டி அம்மா மாதிரி, நீ அப்பா மாதிரி. அப்ப இவன் வந்துட்டான். சரி தம்பி திடீர்னு வந்துட்டானே நம்ம வீட்டுக்கு. தம்பிக்கு சமைச்ச ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தா சமைக்க கொஞ்சம் தாமதமாகும்ல. சரி கொஞ்சம் நேரம் ஆகும் தம்பி, நான் சமைக்க கொஞ்சம் நேரம் ஆகும், நான் உனக்கு ஒரு பொருள் தரேன், இதை நீ திண்டுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பான், அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லி எங்க கொள்ளையில கொஞ்சம் கடலை விதைச்சிருந்தோம். கடல்ல எல்லாம் நல்லா முத்தி கண்டு பூக்கும் காணாம காய்க்கும்பாங்கல்ல, அது மாதிரி முத்தி போய் அறுவடை பண்ணி வீட்டுல போட்டு வச்சிருந்தோம். வீட்டுல போட்டு வச்சிருக்கையில சரி தம்பி வந்துட்டானே, கொஞ்ச நேரம் இந்த கடலையை திண்டு ருசி பார்த்துட்டு இருந்தானா பசி அறிவேன், நம்ம சமைச்ச சாப்பாடு கொடுத்துடலாமேன்னு சொல்லி போய் கீழே காஞ்சிட்டு இந்த கடையில ஒரு கைப்பிடி கடலையை அள்ளிட்டு வந்து, டேய் தம்பி கடை இந்த கடலையை தின்னுட்டு அக்கா சமைச்சு எடுத்து வரேன் போயிட்டேன் வீட்டுக்கு. இவன் கொடுத்து திங்க கொடுத்தா திங்க வேண்டியதானே? ஆடாரி பையன் எல்லாத்துலயும் இப்படித்தான் இருக்கேன். இவன் திங்க நாங்க படுகாடாரி. இவன் திங்காம அக்கா எத்தனை கடலை அக்கா கொடுத்துருக்குன்னு கடலையை எண்ணி பாக்குறேன். முழு கடலை எத்தனை கொடுத்துருக்க அக்கான்னு எண்ணி பாக்குறேன். எண்ணி பார்த்தா முழு கடலை மொத்தம் 100 கடலை இருந்துச்சு. சரி அத்தோட அவன் உடச்சு திங்க வேண்டியதானே? கோபத்துல குத்தி இருப்பேன் அவனை. இவன் அதையும் திங்காம முழு கடலை 100 இருக்கு, உடைச்சு பார்த்தா பருப்பு எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்ப்போமேனு உடைக்கிறான். பருப்பு மொத்தம் 150 பருப்பு இருக்குங்க. கொடுத்தது 100 கடலை தான், ஆனா உடைச்சா பருப்பு 150. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா மணி தம்பி, சொல்லுங்க, ஒரு முத்து கடலையும் இருக்கு, 2 முத்து கடலையும் இருக்கு, 3 முத்து கடலையும் இருக்கு. இப்ப அக்கா கொடுத்தால 100 கடலை, இதுல ஒத்த முத்து உள்ள கடலை எத்தனை இருந்துச்சு, 2 முத்து உள்ள கடலை எத்தனை இருந்துச்சு, 3 முத்து உள்ள கடலை எத்தனை இருந்துச்சு சொல்லல. உங்களுக்குள்ளேயே கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்க போற நரம்ப அறுத்து இதான் கார்த்திக் ராஜா கோர்த்து சரியா? அவன் பேசாம தின்றுக்கலாம். ஏன் கொடுத்தேன்னா அக்கா கடலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அக்கா கடலை திங்கிற இவன் தான் கழிவு பண்ணல முத்தி போச்சு. ஒரே தான் நீ கொடுத்துருந்தா பரவாயில்ல, புறாத்தி கலவையில ஒண்ணு ஒரு முத்து 2 முத்தா கொடுத்து வந்து கடலை அப்படி விளையுது. நான் ஒண்ணு அப்படி சொல்லு, அதனாலதான் பண்ணிருப்பாங்க இருக்கு. சொல்றீங்களா இல்ல நான் போவா? இல்ல நான் கேட்டேன், இந்த புருஷன் பொண்டாட்டி போதும் ஒரு நடிப்பலாம் போ. இல்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனா பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டாலே. ஓகே ஓகே பதில் கேட்டாரா? ஆனா நீ பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கவே உனக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். நீங்க பரிசு வேணாம். அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம உன்னிட்ட வந்துட்டேன், நீ உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன். அப்படி மட்டும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடும் பார்க்காம. தவறான வார்த்தையெல்லாம் பேசுறது இருக்கட்டும். என்ன தவறு? என்ன சொன்ன? என்ன தவறுன்னு என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்கணும். எந்த கொஞ்சமாவது அறிவோட்டு பேசுறியா? எப்படி நாரதர்கிட்ட நான் சிரிச்சுட்டு பேசிக்கிறேன். எனக்கு இப்பெல்லாம் பேசினா பிடிக்காது, கடுப்பான வச்சுக்கவே. ஒரு நாரதரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கணும்னு அறிவோட்டு பேசுறியா? நான் பதில் சொல்லிடுறேன். நான் தெரியாம வந்துட்டேன்னு ஓடி போயிருக்கேன்னு சொல்றது தப்பு இல்ல. அந்த அளவுக்கு இப்படி பேசுற வாய்க்கு கேட்டு பதில் தெரியுமா தெரியாதா? நான் தானே கேட்டிருக்கேன். அறிவு தானே சோறு தானே திங்கிறேன், பதில சொல்லு. நான் சோறு திங்கிறேன், எதையா திங்கிறேன், நீங்க பதில சொல்லுங்க.
தம்பி கேளுங்க மனித உண்டே தம்பி. இவர் என்ன சொன்னாரு, புருஷன் 2 பேர் போயிட்டு இருக்காங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டுச்சு பொம்பளை. ஒரு கொய்யாப்பழம் எனக்கு பறிச்சுட்டா எனக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டுருச்சு. புருஷங்காரு போறாரு, முதல் காவலை அடித்து தடுக்கிறாரு. என்ன எங்கேயா போறீங்க போது பணம் பறிக்க போறேன். நீ பறிக்க போறியா? பணம் பறிச்சுனா பாதி எனக்கு வந்து இவர் கேட்டு போனதே ஒண்ணு, அதுலயும் பாதியை கேட்டா பொண்டாட்டிக்கு எப்படி கொடுக்குறது? பாவம் மனசு ஏங்கிறாரு. ஆனா இப்படி போகும்போது அந்த தோட்டத்துக்கு மொத்தம் 7 காவலாளி, 7 காவலாளிகளுக்கு பதில சொல்லி போய் கடிகளை பறிச்சு திரும்பி வரும்போது அந்த பக்கம் உள்ள காவலாளி தடுக்கிறாரு. பறிச்சதுல பாதி கொடுங்க, பாதியே கொடுத்துட்டாரு. அடுத்த காவலாளி தடுக்கிறாரு, பறிச்சதுல பாதி கொடுத்தாச்சு. இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் சரியா இவர் கையில ஒரு கனி தங்குச்சு. அப்ப இவர் எத்தனை கனி பறிச்சிருப்பாரு, எத்தனை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாருன்னு இவர் கேக்குறாரு. கணக்கு பண்ணி நீங்க கணக்கு பண்ணீங்களா? கணக்கு இவர் தோட்டத்துக்குள்ள காவலாளிகளை சமாளிச்சு உள்ளரிக்க போய் பறிச்ச கனிகள் மொத்தம் 128. 120 இந்த வர இருக்க 128. ஆமா இந்த வர போக 128 கனியை பறிச்சுட்டு வந்துட்டாரு. சரி, முதல் காவலாளி தடுக்கிறாரு. எங்க எனக்கு அப்படி 128ல பாதி எத்தனை தெரியுமா? 64 கனிய முதல் காவலாளிக்கு அங்கிட்ட இருந்து முதல் காவலாளி கொடுத்தாச்சு. சரி, 64 கனிய கையில கொண்டு வர இரண்டாவது காவலாளி எடுத்தாரு. 64ல பாதி 32 கனிய இரண்டாவது காவலாளி கொடுத்தாரு. 32ல பாதி 16 கனிய அதாவது மூணாவது காவலாளி கொடுத்தாரு. 16ல பாதி 8 தானே? 8 கனிய நாலாவது காவலாளி கொடுத்துட்டாரு. 8ல பாதி 4 அந்த 4 அஞ்சாவது காவலாளி கொடுத்துட்டாரு. 4ல பாதி 2 ஆறாவது காவலாளி கொடுத்துட்டாரு. 2ல பாதி 1 அந்த 1 ஏழாவது காவலாளி கொடுத்துட்டு 1 கொண்டு வந்துட்டாரு. 128 28ல பாதி 64 64ல பாதி 32 32ல பாதி 16 16ல பாதி 8 8ல பாதி 4 4ல பாதி 2 2ல பாதி 1 முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், முடிக்க போற அவ்வளவுதான். சொல் சரி வந்து பாவம் போனா போயிட்டு போதுப்பா சொல்லிட்டீங்க, மணி ஆயிடுச்சு. போனா போயிட்டு போது விட்டு கொடுத்துட்டு போறேன். என்ன காரியம் வந்திருக்கீங்க? நீ என்ன என்னைய விட்டு கொடுத்துட்டு போற? அவர்தான் அப்பா மணி ஆயிடுச்சுட்டார்ல. நீ என்ன விட்டு கொடுக்குறேன்னா நாங்க தான் விட்டு கொடுக்கணும். நீ கேட்டா நான் தெரியலன்னா நீ விட்டு கொடுத்துட்டு போன. என்ன நீ என்ன கேட்ட? நான் கேட்டது கடலை. மொத்த முத்து 2 முத்து 3 முத்து. கடலை எத்தனை முத்தா? 100. என்ன என்கிட்ட கேக்குறீங்க? கேட்காத நீங்க தானே. கடலை மொத்தம் 100, பருப்பு 150. மொத்த முத்து கடலை எத்தனை? 2 முத்து கடலை எத்தனை? 3 முத்து கடலை எத்தனை அப்படின்னு நீங்க 60 மொத்த முத்து கடலை, 30 2 முத்து கடலை, 10 3 முத்து கடலை. எனக்கு தெரியாது, கணக்கு தெரியா வருதான்னு பாருங்க. ஏன் அவரை கணக்கு பண்ண மாட்டீங்களாப்பா? 100 கடலை எடுத்துல 60 ஒத்த முத்து, 30 2 முத்து, 60 30 10 3 முத்து, 90 மொத்தம் கடலை 100 வந்துருச்சா? பருப்பு எத்தனை வரணும்? முழு கடலைக்கு தான் விளக்க சொல்லுங்க, பருப்புக்கு சொல்ல சொல்லுங்க. பருப்பு 150 வரணுமா? 60 ஒத்த முத்து கடலை உடைச்சா எத்தனை பருப்பு வரும்? 60. 2 30 முத்து கடலை 2 முத்து கடலை 30 உடைச்சா எத்தனை வரும்? 60 60 10 3 முத்து கடலை உடைச்சா எவ்வளவு வரும்? 120 30. வா வா கடற்கரை ரொம்ப நாளாச்சு. வந்த விஷயம் நான் மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன். உங்களுக்கு பேரு முருகன் பிடிக்கல, பிடிக்கல. எடுத்தவன் கௌதம் தரித்திரியம் புஜனமா வச்சுனா வேலை. நீங்க அட்ட தரித்திரியம் புடிச்ச மாதிரி ஏற்கனவே இன்னொருத்தியோட புருஷனை பார்த்து வந்தா நான் எப்படி கட்டிக்கிறது? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புரையார் என்பும் உரிய பிறக்கு தெய்வத்தார் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குணமென்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அழகே முருகன் அவன் தானம்மா அருளையில் பார்த்து வந்த வாலிப புருஷன் அதை வடிவமானவன் அந்த குருவமானவன் காட்ட வேண்டும். அழகே முருகன் அவன் தானம்மா அருளையில் பார்த்து வந்த உத்தம புருஷன். முருகன் 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 பெருமான் தானம்
அந்த முருகனை மனமுடித்து வைக்காமல் நான் நானும் இல்ல அடைந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. ஓமச்சாமி அம்மா தனியா இருக்க பொம்பளை போய் அம்பளத்துக்கிட்டு கேட்க பக்க நாதில பாத்தீங்களா அண்ணன் தம்பி 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கா. முடிஞ்சா இப்ப தங்கச்சி நீ பேசி பாருங்க. போற குரூப்ல சட்டை இருக்காம என்ன சவுண்டா இருப்பாங்க. முடிஞ்சா பேசி பாருங்க. 7 பேர் எரும மாடு மாதிரி இருக்கா. எரும மாடுதான் மழை பெய்ச்ச மாதிரி அப்படி நீங்க இருந்தீங்க. எரும மாடுதான். ஏப்பா இவ்வளவு தூரம் அவர் பக்கத்துல நிக்காதவன் என் கருப்பு கிடச்சுனா அப்படி போயிடு இப்படி போகும்போதுதான் வாயை மூடிக்கிட்டு 4 பேரும் உட்காந்துருக்கீங்க. இப்ப மட்டும் போனதுக்கு அப்புறம் பேசுறீங்க ஐயா. டீ குடிக்க போறியாவது அவரெல்லாம் சோறு திங்கிறவர் இல்ல, வேற காத்த சுவாசிக்கிறவர். ஓஹோ நீங்க எதுவும் பேசணும், வாயை முடிக்கிட்டு இருங்க. கந்தா கடம்பா நான் கூட 3/4 கிலோ எலும்பு இருக்குன்னு பார்த்தேன். 100 கிராம் தான் மொத்தமே. அவ்வளவுதான். ஆடி மாச காத்தெல்லாம் போயிடக்கூடாது வெளில தம்பி. இந்த காத்துல போக கூடாது. ஆடி மாசம் கந்தா கடம்பா கதிர்வேல் கார்த்திகேயா உமையை எண்ணி அனுதினம் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிரம ஒட்டி கிடக்கு கேட்பாரு. அதான் பயமா இருக்கு. நாரதர் மகரிஷிரம பாரி பேசினேன் மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.